Hey, hi, hello everyone. Welcome to Dr. Flexer again. நான் டாக்டர் கீர்த்தனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன பர்சனலாகவும் அண்ட் தென் மெசேஜ்லயும் காண்டாக்ட் பண்ணி சூப்பர் குட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா என்கரேஜ் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சம்திங் நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்றோம் அப்படின்னும் போது ஆப்போசிட்ல இருந்து வர அந்த மெசேஜ்லாம் வந்து இன்னும் எந்தோவாகும். கரெக்டா? எந்தோ மீன்ஸ் கொஞ்சம் அப்படியே ஒரு ஜாலியா இன்னும் நம்ம பண்ணலாம், அப்ப இது நம்ம கரெக்டா தான் பண்றோம் போல அப்படின்னு தெரியும். கரெக்டா? சோ அந்த மாதிரிதான் எனக்கும் இப்ப இருக்கு. டீச் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருன்னே தெரியாதவங்களா ஓகே சூப்பர் நீங்க நல்லா பண்றீங்க, அழகா டிராயிங் வரைறீங்க, நீங்க நடத்துற விதம் பிடிச்சிருக்கு அதெல்லாம் சொல்லும் போது சீரியஸா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. சோ நெக்ஸ்ட் ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போயிடலாமா? சோ லாஸ்ட் எபிசோட்ல வந்து எபிசோட் 8 அதுல நம்ம மசில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டா? ஃபிளெக்ஸாஸ் ஸ்டார்ட் பண்ணி அது லேர்ன் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து ஷோல்டர் எக்ஸ்டென்சார். இன்னைக்கு எபிசோட் 9ல பார்க்க போறது என்னது? ஷோல்டரோட எக்ஸ்டென்சார் தான். சோ ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ் போய் பார்த்துடலாமா? ஓகே வாங்க. சோ நம்ம பேஜுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா நம்ம பேஜ்ல போட்டிருக்க எல்லா வீடியோமே போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நடத்துறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேயா? ஸோ மசில் அனாட்டமி. மசில் அனாட்டமின்னு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தசை மண்டலம். அதுல ஷோல்டர் எக்ஸ்டென்சார். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா கையை வந்து பின்னாடி எடுத்துட்டு போறது. நம்ம கையை பின்பக்கமா இப்படி கொண்டு போறோம்ல, அதை வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ஒர்க் ஆகுற குரூப் ஆஃப் மசில்ஸ் தான் வந்து எக்ஸ்டென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் டாபிக்ல கவர் பண்ண போற குரூப் ஆஃப் மசில் தான் வந்து ஷோல்டர் எக்ஸ்டென்சார். அண்ட் தென் என்ன இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ்ல கேட்டுட்டாங்க கொஞ்சம் நர்வ் சப்ளை அண்ட் ஆக்ஷன்ஸும் சேர்த்து போடுங்க அதே இதுல அப்படின்ட்டு. ஸோ ஆரிஜின் இன்சர்ஷன் பொதுவா எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. நர்வ் சப்ளைன்றது மெடிக்கல்ல இருக்க லைன்ல இருக்கவங்களுக்கு தெரிய வேண்டியது. நர்வ் சப்ளை அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கூட நான் சொல்லிட்டு நம்ம இதுல இருந்து நர்வ் சப்ளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்ஷன்ஸ் வந்து இதுலயே வந்துடும். ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன்ல இந்த மசில் எல்லாம் வந்து ஒர்க் ஆகுதுன்றது ஆக்ஷன்ஸ்ல வந்துடும். ஸோ ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை, இது வந்து ஆக்ஷன்ஸ். ஓகேயா? சோ நம்ம இந்த ஷோல்டர் எக்ஸ்டென்சார்ல கவர் பண்ண போற 5 மசில் என்னென்ன அப்படின்னா லாட்டிஸ்மஸ் தார்சி. ஓகே. செகண்ட் மசில் டீரிஸ் மேஜர், தேர்ட் பெக்டாரலிஸ் மேஜர், ஃபோர்த் டெல்டாய்ட் போஸ்டீரியர் ஃபைபர், ஃபிஃப்த் வந்து ட்ரைசெப்ஸோட லாங் ஹெட். ஓகே. பெக்டாரலிஸ் மேஜர் ஆல்ரெடி படிச்ச மசில் என்ன செகண்ட் மறுபடியும் வந்திருக்குன்னா ஒரு மசில் ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணாது, ஒரு குரூப் ஆஃப் ஆக்ஷன்ல இதுவும் இன்க்ளூட் ஆகியிருக்கும். சோ அதனால சில மசில்ல ரிப்பீட்ல வந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆல்ரெடி படிச்சதுனால இந்த மசில வந்து நீங்க ஷோல்டர் பிளெக்ஸாஸ்லயே போய் படிச்சிடலாம். ஓகேயா? சோ அப்போ பேலன்ஸ் இருக்க இந்த 4 மசில்ஸ் மட்டும் இந்த வீடியோல நம்ம கிளியரா படிக்கலாம். ஓகே ஓகேயா? இப்போ வாங்க நம்ம 5th பார்க்க போற மசில் தான் என்னன்னா லாட்டிஸ்மஸ் தார்சி. அதாவது ஷோல்டர் எக்ஸ்டென்சார்ல பாக்குற ஃபர்ஸ்ட் மசில். பட் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம்ல அதுல 5th மசில் வந்து லாட்டிஸ்மஸ் தார்சி. பாத்துடலாமா? சோ அதோட ஆரிஜின் என்ன சொல்லிருக்காங்க? T7 to L5. T7னா thoracic போன்ல 7th போன்ல இருந்து அந்த 12 thoracic நம்ம vertebra பார்த்தோம்ல. சோ T7, 8, 9, 10, 11, 12 to L5. L5னா L1, L2, L3, L4, L5. சோ T7ல இருந்து L5ல ஆரிஜின் ஆகுது. இப்போ இதுதான் T7 வச்சுக்கோங்க. T7ல இருந்து L5 வரைக்கும் ஆரிஜின் ஆகி அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்க? லோவர் ரிப்ஸ், அந்த 9th, 10th, 11th, 12th ரிப்ஸ். ஓகே. ரிப்ஸ்ல எங்க கனெக்ட் ஆகும்னு படிச்சோமா அந்த thoracic vertebraவோட. சோ அந்த லோவர் ரிப்ஸோடையும் அந்த அட்டாச்மெண்ட் ஆகி இலியா கிரஸ்ட். இலியா கிரஸ்ட்னா இது வந்து ஹிப் போன் தெரியும்ல, இது வந்து பெல்விக் போன். அந்த போன்ல இலியா கிரஸ்ட் அப்படின்னா இந்த மேல இருக்க பார்ட் இதோட அட்டாச் ஆகி நெக்ஸ்ட் இன்ஃபீரியர் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேப்புலா. இது ஸ்கேப்புலா போன். ஸ்கேப்புலால மேலனா சுப்பீரியர்னு சொல்லுவாங்க, கீழே வந்து இன்ஃபீரியர்னு சொல்லுவாங்க. சோ அந்த இன்ஃபீரியர் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேப்புலாலையும் ஒரு அட்டாச்மெண்ட். சோ T7 to L5, அப்புறம் லோவர் 3 ரிப்ஸ், இலியா கிரஸ்ட் அண்ட் தென் இன்ஃபீரியர் ஆங்கிள் இதுல அப்படியே அட்டாச் ஆகும். இதுதான் வந்து ஆரிஜின். நெக்ஸ்ட் இன்சர்ஷன். இன்சர்ஷன் என்ன சொல்லிருக்கோம்? பைசெப்டல் க்ரூவ் ஆஃப் ஹியூமரஸ். ஹியூமரஸ்ல பைசெப்டல் க்ரூவ் அதான் இன்டர்டியூபகுலர் சர்க்கஸ் ஆஃப் ஹியூமரஸ் அப்படின்னு ஒரு பார்ட் படிச்சிருப்போம்ல, அந்த இடத்துல வந்து அந்த அட்டாச்மெண்ட் முடியும். இது கொஞ்சம் பெரிய மசில் தான், அது பேக் மசில், இது வந்து பேக் சைடு. ஓகே. சோ அது அழகா இப்படி தெரியும். சோ அந்த மசில் தான் வந்து என்னது? லாட்டிஸ்மஸ் தார்சி. அந்த மசிலோட நர்வ் சப்ளை. நர்வ் சப்ளைனா இப்படி ஒரு மசில் இருக்குன்னா அந்த வழியா வர அந்த நரம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து நர்வ் சப்ளை. ஒரு மசிலுக்குமே நர்வ் சப்ளை இருக்கும். மெடிக்கல் லைன்ல இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் நர்வ் சப்ளை அதை பத்தி தான். சோ அந்த நர்வ் என்னன்னு சொல்லுவோம்னா தொரக்கோ டார்சல் நர்வ். என்னது? தொரக்கோ டார்சல் நர்வ். ரூட் வேல்யூ வந்து C6, C7 அண்ட் C8. வெர்டிபிரா எல்லாம் படிச்சோம்ல அதுல வந்து
சர்விக்கல், தொராசிக், லம்பார் அப்படின்னு படிச்சோம்ல, அந்த வழியா பிரியற நரம்புக்கெல்லாம் இந்த C6, C7, C8, T1, T2 அந்த மாதிரிலாம் இருக்கும். அதோட ரூட் வேல்யூ தான். இப்போ இந்த மசிலுக்கு சப்ளை பண்ற நரம்பு வந்து தொரகோடார்சல் நர்வ். அதோட ரூட் வேல்யூ என்னன்னா C6, C7 அண்ட் C8. தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து லாட்டிஸ்மஸ் தார்சை மசில். புரிஞ்சிருச்சா? ஓகே வாங்க, இப்ப நம்ம 6th பார்க்க போற மசில் என்னன்னா டீரிஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டீரிஸ் மேஜரோட ஆரிஜின் இன்சர்ஷன் என்ன? டீரிஸ் மேஜரோட ஆரிஜின் என்னன்னா, சோ போன் பாத்துக்கோங்க, இது வந்து ஹியூமரஸ், இது வந்து ஸ்கேப்புலா, இது வந்து பேக் சைட். ஓகே, ஒரு பர்சன் நிக்கிறாங்கன்னா அவங்களுடைய பின்பக்கம். அப்போ டீரிஸ் மேஜர் மசில் எங்க இருக்கு? நம்ம முதுகு பின்னாடி இருக்கு. ஓகே, அதோட ஆரிஜின் ஆரம்பிக்கிற இடம் எங்க இருக்கு? இன்ஃபீரியர் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேப்புலா. இன்ஃபீரியர் ஆங்கிள்னா இந்த ஸ்கேப்புலால இங்க இருக்குல்ல, கீழே டவுன், இதுதான் வந்து இன்ஃபீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபீரியர் ஆங்கிள்ல ஆரிஜின் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இன்சர்ஷன்னா என்ன? முடிகிற இடம் எங்க போய் முடியுதுன்னா பைசெக்டல் க்ரூவ் ஆஃப் த ஹியூமரஸ். என்ன மேம், எடுத்த எல்லா மசிலுமே பைசெக்டல் க்ரூவ் ஆஃப் ஹியூமரஸ்லயே அட்டாச் ஆகுது? ஒரே மசில், எல்லா மசிலும் ஒரே இடத்துலயா போய் அட்டாச்மெண்ட் ஆகுதுன்னா அதுல லேட்டரல் லிப், மீடியல் லிப் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒரு பார்ட்னா அந்த சதைகள் போய் எங்க அட்டாச் ஆகும்னா அப்படியே ஒரே இடத்துல இப்படி இப்படி அட்டாச்மெண்ட் இருக்கும். ஓகேயா? ஸோ அது வந்து லேட்டரல் லிப், மீடியல் லிப் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுல டீரிஸ் மேஜர் மசில் வந்து இன்சர்ஷன் எங்க? பைசெக்டல் க்ரூவ் ஆஃப் த ஹியூமரஸ். ஸோ ஹியூமரஸ்ல இந்த பார்ட்ல பைசெக்டல் க்ரூவ் இருக்கும். ஸோ இப்படி போய் அட்டாச் ஆகுற இந்த மசில் தான் என்னதுன்னா இப்படி இருக்கும், முதுகு பின்னாடி, டீரிஸ் மேஜர். ஓகே, இதோட நர்வ் சப்ளைனா என்னன்னு சொல்லியிருக்கேன். அந்த வழியா போற இந்த மசிலுக்கு சப்ளை பண்ற அந்த நரம்பு, அந்த நரம்போட பேர் என்னன்னா லோவர் சப்ஸ்கேப்புலர் நர்வ். அதோட ரூட் வேல்யூ வந்து C5 to C7, அதாவது C5, C6, C7 3 ரூட் வேல்யூ. ஓகே, இப்ப நம்ம 7th பார்க்க போற மசில் என்னன்னா டெல்டாய்ட் மசில், அதாவது ஷோல்டர் எக்ஸ்டென்சார்ல பாக்குற தேர்ட் மசில். ஸோ டெல்டாய்ட் மசிலுமே போஸ்டீரியர் ஃபைபர் எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம கையை பின்பக்கமா எடுக்கிறோம்ல, பின்பக்கமா போகும்போது இந்த மசில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மசில் டெல்டாய்டோட போஸ்டீரியர் ஃபைபர். அதோட ஆரிஜின் இன்சர்ஷன் என்னன்னு பாத்துலாமா? ஸோ 7th மசில் டெல்டாய்ட் போஸ்டீரியர். இது ஹியூமரஸ், இது ஸ்கேப்புலா, இது ஒரு பர்சன் பின்பக்கமா இருக்க வியூ. ஓகே, பின்னாடி. அப்போ ஏன்னா போஸ்டீரியர்னா என்னது? பின்னாடி நம்ம படிச்சிருக்கோம்ல. சோ அதோட ஆரிஜின் என்னன்னா ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலா. இப்போ இந்த ஸ்கேப்புலால இது இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்பைனஸ் ப்ரோசஸ் ஆஃப் ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பகுதி. ஓகே, சோ இந்த பகுதியில அட்டாச் ஆகி இன்சர்ஷன் டெல்டாய்ட் டியூபராசிட்டி, அதாவது இந்த ஹியூமரஸ் போன்ல இந்த இடத்துல டெல்டாய்ட் டியூபராசிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, சோ டெல்டாய்டோட போஸ்டீரியர் ஃபைபர் எங்க அட்டாச் ஆகுது? ஆரிஜின் ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலால ஆரம்பிச்சு ஹியூமரஸோட டெல்டாய்ட் டியூபராசிட்டில அட்டாச் ஆகுது. ஸோ டெல்டாய்ட் மொத்தம் 3 ஃபைபர் இருக்குன்னு படிச்சோம். ஆன்டீரியர் ஃபைபர் ஃபிளெக்ஸாஸ் படிக்கும் போது படிச்சோம். இப்போ போஸ்டீரியர் ஃபைபர் வந்து எக்ஸ்டென்சார் படிக்கும் போது படிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி மிடில் ஃபைபர் இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் படிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து டெல்டாய்டோட செகண்ட் ஃபைபர். இதோட நர்வ் சப்ளை என்னது? ஆக்சிலரி நர்வ். அதோட ரூட் வேல்யூ C5 and C6. தட்ஸ் இட். ஸோ ஷோல்டர் எக்ஸ்டென்சார்ல பாக்குற லாஸ்ட் மசில் தான் வந்து ட்ரைசெப்ஸ். இப்போ நம்ம கவர் பண்ணிட்டு இருக்க மசில் 8th பார்க்க போற மசில் ட்ரைசெப்ஸ். ட்ரைசெப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம ஃபிளெக்ஸாஸ்ல பைசெப்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி எக்ஸ்டென்சார்ஸ்ல ட்ரைசெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஒர்க் அவுட் பண்றவங்களாம் அடிக்கடி கண்ணாடியில போயிட்டு பார்ப்பாங்க, என் ட்ரைசெப்ஸை பாருங்க எப்படி தெரியுது அப்படின்ட்டு. ஸோ அதோட ஆரிஜின் இன்சர்ஷன் தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு வந்து 3 ஹெட் இருக்கு, அதனால இப்போதைக்கு ஆரிஜின் மட்டும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இன்சர்ஷன் நான் சொல்றேன். ஓகேங்களா? இதோட ஆரிஜின் என்ன சொல்லியிருக்கேன்? ஆரம்பிக்கிற இடம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆரிஜின் வந்து லாங் ஹெட், மீடியல் ஹெட், லேட்டரல் ஹெட் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். ஏன்னா ட்ரைசெப்ஸ், ட்ரைனா என்ன அர்த்தம்னா மெடிக்கல்ல 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரைசெப்ஸ் 3 ஹெட் இருக்கிறதுனால தான் அதோட பேர் வந்து ட்ரைசெப்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 ஹெட் தான் லாங் ஹெட், மீடியல் ஹெட், லேட்டரல் ஹெட். லாங் ஹெட் என்ன போட்டிருக்கேன்? இன்ஃப்ராக்ளீனாய்ட் டியூபர்கல் ஆஃப் ஸ்கேப்புலா. இது ஹியூமரஸ், இது ஸ்கேப்புலா, இது ரேடியஸ், இது அல்னா. ஓகே, இந்த ஸ்கேப்புலா போன்ல இந்த பார்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து இன்ஃப்ராக்ளீனாய்ட் டியூபர்கல் ஆஃப் ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஃப்ராக்ளீனாய்ட் டியூபர்கல் ஆஃப் ஸ்கேப்புலால ஆரிஜின் ஆகுது. எந்த மசில்? லாங் ஹெட். ஓகே, இதெல்லாம் பல்க் மசில். இப்படி ஆரிஜின் ஆகுது. நெக்ஸ்ட் மீடியல் ஹெட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹியூமரஸ் பிலோ ரேடியல் க்ரூவ். அப்படியே லேட்டரல் படிங்க. லேட்டரல் ஹெட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ஹியூமரஸ் அபோவ் த ரேடியல் க்ரூவ். பிலோ அண்ட் அபோவ். ஓகே, இப்போ இந்த ஹியூமரஸ் போன்ல ரேடியல் க்ரூவ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அதுல மேல அட்டாச் ஆகுற மசில், அதாவது அபோவ் அப்படின்னா அது வந்து லேட்டரல் ஹெட். அந்த ரேடியல் க்ரூவ்ல அபோவ், ஹெட் வரைக்கும் போயிட்டேன். ஓகே, அபோ சும்மா இங்க வச்சுக்கோங்க. அபோல ரேடியல் க்ரூவுக்கு அபோ மேல அட்டாச் ஆகுற மசில் தான் என்னது? லேட்டரல் ஹெட். அப்படியே கீழே பிலோ இங்க
அட்டாச் ஆகுற மசில் தான் வந்து மீடியல் ஹெட். ஸோ இது வந்து லாங் ஹெட், இது வந்து லேட்டரல் ஹெட், இது வந்து மீடியல் ஹெட். ஓகே, ஸோ இதுல இப்படி ஆரிஜின் ஆகுது அந்த பல்கி மசில். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரைசெப்ஸோட ஆரிஜின். ட்ரைசெப்ஸோட ஆரிஜின் இப்படி ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இன்சர்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஒலிக்ரோனான் ப்ராசஸ் ஆஃப் அல்னா. அல்னா போன்ல மேல ஒரு பார்ட் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து ஒலிக்ரோனான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஹியூமரஸ் போனை பின்பக்கமா இப்படி கப்புன்னு பிடிச்சிருக்கோம். இப்போ உங்க கை இருக்குல்ல, கையில இந்த ஒரு முட்டின்னு சொல்லிட்டு இப்படி காட்டுறோம்ல, இந்த முட்டி, உங்க கைக்கு பின்னாடி இருக்க முட்டி தொட்டு பார்த்தாலே தெரியும். அந்த முட்டி இருக்குல்ல, அதுதான் வந்து ஒலிக்ரோனான் ப்ராசஸ் ஆஃப் அல்னா. அந்த அல்னால வந்து அட்டாச் ஆகுது எந்த மசில்? ட்ரைசெப்ஸ். ஸோ ட்ரைசெப்ஸோட இன்சர்ஷன் என்னது? ஒலிக்ரோனான் ப்ராசஸ் ஆஃப் அல்னா. ட்ரைசெப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மசில், நல்லா பெருசா பல்கா இருக்கும். எக்ஸசைஸ் எல்லாம் பண்றவங்களுக்கு இந்த ட்ரைசெப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அழகா தெரியும் மசில். அவங்களுக்கு அதை கரெக்டா ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணனா அந்த மசில் தனியா தெரியும். ட்ரைசெப்ஸ் அந்த புல் டவுன்லாம் ஜிம்ல பண்ணும்போது அந்த புல் இழுப்பாங்க, அந்த ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசிலுக்கான ஒர்க் அவுட் தான் அப்படின்றத நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதுதான் இந்த ட்ரைசெப்ஸ் மசில். அதோட நர்வ் சப்ளை என்னன்னா ரேடியல் நர்வ், அதோட ரூட் வேல்யூ C6, C7 and C8. தட்ஸ் இட். ஸோ டுடே இன்னைக்கு பார்த்த எபிசோட்ல வந்து நம்ம ஷோல்டர் எக்ஸ்டென்சர்ல வந்த அந்த எல்லா மசிலுமே கவர் பண்ணிட்டோம். பெக்டோரலிஸ் மேஜருமே இதுல இன்க்ளூட் ஆகும். நம்ம அதை ஆல்ரெடி ஃபிளெக்ஸாஸ் மசில்ல கவர் பண்ணிட்டோம். ஓகேயா, ஸோ நம்ம லாஸ்டா இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு கிளிம்ஸ் பார்த்துடலாமா? என்ன மசில்லாம் பார்த்திருக்கோம்னா எக்ஸ்டென்சர் மசில்ல லாட்டிஸ் தாசி, டீரிஸ் மேஜர், பெக்டோரலிஸ் மேஜர், டெல்டாய்டோட போஸ்டீரியர் ஃபைபர் அண்ட் ட்ரைசெப்ஸ். ட்ரைசெப்ஸோட லாங் ஹெட் இருக்குல்ல, அதுதான் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு மேஜரா ஒர்க் ஆகுறது. ஓகேயா, ட்ரைசெப்ஸோட லாங் ஹெட். ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அழகா கத்துக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் 10ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடெக்டாஸ். ஓகே, ஷோல்டரோட அடெக்டாஸ் அப்டெக்டாஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஒரே வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.